தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் அரசு முறை பயணமாக சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். மிக நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பு. ஆனால் அந்த சந்திப்பு என்பது வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே நடந்திருக்கிறது. இது ட்ரைலரா டீசரா அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியல. 2 பேருமே கேமராவுக்கு பழக்கப்பட்டவர்கள். இது மரியாதை ரீதியான சந்திப்பா அல்லது ஒரு ட்ரைலர் மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷூட்டா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நிறைய பேச வேண்டியிருக்கு. மோடியை சந்தித்து விட்டு விஜய் வெளியே வந்து யூஸ்வலாக பத்திரிகையாளரை சந்தித்து என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அமைதியாக கடந்து போயிருக்கிறார். ஒரு வணக்கத்தை மட்டும் சொல்லியிருக்கார். இந்த அமைதி தான் அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அதில் என்ன பேசியிருக்கிறார்கள்? ஏன் 10 நிமிடங்களிலேயே இந்த சந்திப்பு முடிந்து விட்டது? வெறும் 2 பக்க கோரிக்கைகளுக்குள்ளே எப்படி இது சாத்தியப்பட்டது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. மோடி விஜய் சந்திப்பு 10 நிமிடங்களில் முடிய காரணம் என்ன என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர் திரு பா ரமேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ கோவிந்தராஜன் சார், என்ன சார், கேமராவை 2 பேருமே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். கேமராவுக்கான மூமெண்ட்டு கூட பெருசாக கேப்சர் ஆன மாதிரி தெரியலையே சார். 10 நிமிஷத்தில் கொடுத்த டீ கூட ஆறிட்டு இருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள ஒரு சந்திப்பு முடிந்ததற்கான காரணம் என்ன? இது அரசியலில் புதிய கணக்கா அல்லது சம்பிரதாயத்திற்காக சந்தித்தார்களா? அதாவது இது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கு. நம்மளுடைய தமிழக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னாக்க முதல் முறையாக தலைநகருக்கு சென்றிருக்கும் ஒரு முதலமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்திருக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் தெரிகிறது. ஏன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே டெல்லிக்கு செல்லும் போது பத்திரிகையாளர்களை சந்திப்பார். எதனா ஏர்போர்ட்ல சந்திப்பாங்க, இல்ல தமிழ்நாட்டு அந்த அபிஷியல் தமிழ்நாடு இல்லத்துல சந்திப்பாங்க. ஆனா இத வந்து கேட்கறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, ஆனால் செய்தியாளர்கள் கடமை உணர்வோடு அவரை சந்தித்தார்கள். இப்படி பார்க்கலாம் இல்ல, அவர் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, ஆனால் செய்தியாளர்கள் கடமை உணர்வுகளோடு அவரை சந்தித்தார்கள். பல நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள் இந்த வேகாத வெயில்ல வந்து அவரை பார்க்கணும் சந்திக்கணும்னு வந்திருக்காரு. ஆனா அவரு கும்பிட மாத்திரம் போட்டு இது பண்ணிருக்காரு. பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு தானே சார் போயிருக்காரு. இப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஏங்க, ஒரு பத்திரிகையாளர் அவ்வளவு பேர் காத்து இருக்காங்க, அவர்கிட்ட இருந்து எதனா அவர் திருவாய் மலர்ந்து எதனா பேசுவாரான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் பேசவே இல்லை. இதுதான் இன்றைக்கு வந்து பேசும் பொருளாக இருக்கிறது. அவர் பேசாத இருந்ததே இன்றைக்கு பேசும் பொருளாக ஒரு விவாதமாக நம்மளுடைய இதுல வந்திருக்கிறது தான் வந்து இதாயிட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஏன் அவர் வந்து பத்திரிகையாளரை பேச தயங்குறார், மறுக்கிறார்ன்றதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அவர் அரசியல் நான் கட்சி துவங்க போறேன்னு விக்கிரவாண்டியில சொன்னதிலிருந்து அவரு முதல் அமைச்சராக பதவி ஏற்றது வரை எதனா ஒரு சந்திப்பு, அந்த கரூர் நிகழ்ச்சியில கூட அப்படியே கும்பிடு போட்டு போயிட்டாரு. இது இப்படியே இருந்துச்சுன்னாக்க அது இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாருன்னு தெரியல. என்ன அவரு ஆங்கிலத்துல வந்து சொல்லணும்னாக்க he may be a popular actor but he cannot be a popular politician. சார் இததான் தேர்தலுக்கு முன்னாடிலாம் இதைத்தான் ஆக்டரா இருப்பாரு. கோவிந்தராஜன் சார், ஒரு பாப்புலரான பொலிட்டிஷியனா இருப்பதற்கு பத்திரிகையாளர் தான். பத்திரிகை இல்ல கோவிந்தராஜன் சார், சென்றால் எப்படி இருப்பான்னு தெரியல. கோவிந்தராஜன் சார், இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இதான் சொன்னீங்க, வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அதான் சொன்னீங்க, ரிசல்ட் வந்துடுச்சு, ரிசல்ட் வந்ததுக்கு பிறகும் கூட சொன்னீங்க, ஆட்சி அமைத்து அரசு முறை பயணமாக போயிருக்காரு. இப்பயும் நீங்கள் ஃபேமஸ் ஆக்டர்னே சொல்லிட்டு இருக்க போறீங்களா? அவர் ரியாலிட்டிக்கு வாங்க சார். முதலமைச்சர் ஆகிட்டாரு, தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர். அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவராக உருவெடுத்துட்டாரு. இன்னும் நம்ம அதுலேயே இருக்க போகிறோமா?
ஏங்க அவர் அப்ப ஏங்க ஒரு ஒரு பொலிட்டீஷியன், ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் அந்த நாற்காலிக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு முதல்வராவது தவிர்த்திருக்காங்களா பத்திரிகையாளர் சந்திப்பை? நீங்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஒரு இதுவா இருந்தா கூட, ஆனாலப்பட்ட ஜெயலலிதா அவர்களை பல்வேறு விமர்சனங்கள் பத்திரிகையாளர்களால், ஊடகங்களால் ஜெயலலிதா மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் தவிர்த்ததில்லை. அட்லீஸ்ட் மோடி இருக்காரே ஒரு சார், வருஷத்துக்கு ஒரு மோடி வாட்டி இருக்காரே கூட சார், பார்ப்பாங்க. கோவிந்தராஜன் சார், மோடி இருக்காரே சார், முதலமைச்சர்ல பிரதமரே பத்திரிகையாளரை சந்திக்காமல் 12 வருஷம் கிட்ட இருக்காரே சார். அப்ப அங்க இருந்து பார்த்து அவர் வழியில நடக்கிறாரோ என்னவோ. அதான் இப்ப சந்தேகமா இருக்கு சார். ஒருவேளை இவர் சும்மா வாய் வார்த்தைக்கு எனக்கு என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, மோடி அப்படின்னு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டாரோ, அவருடைய இதை தான் ஃபாலோ பண்றாரோன்னு சந்தேகமா இருக்கு இப்ப. அவருடைய வழியை, அவருடைய இதை இப்ப ஃபாலோ பண்றாரோ, பின்பற்றாரோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகம் காங்கிரஸ் கட்சிக்கும் எழுந்திருக்குமோன்னு எனக்கு இன்னொரு சந்தேகம். ஏன்னா அவர் மோடியை போய் பார்த்திருக்கிறார், பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார். முதல்ல மோடியை போய் பார்த்திருக்கார். முதல்ல காங்கிரஸ் கட்சி கூட்டணியில சோனியா அவர்களையும் ராகுல் காந்தியோ எல்லாம் பார்த்திருக்கணும். நீங்க என்ன பார்க்காத அவரை போய் பார்த்துட்டீங்களே, அதனால இந்த சந்திப்பே வேண்டாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவருக்கு ஒரு பெரிய ஒரு தவிர்த்து விட்டு போயிருக்காரோன்னு. ஏன்னா ராகுல் காந்தி கூட சந்திக்கல, சோனியா காந்தியை கூட சந்திக்கல. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி தலைவரை எல்லா அரசியல் தலைவரும் டெல்லிக்கு போனா எல்லா கூட்டணி சார் அரசு கோவிந்தராஜன் சார் அரசு முறை பயணமாக போயிருக்கிறாரு, அரசு முறை பயணமாக போயிருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு முதலமைச்சராக யாரை சந்திக்க வேண்டுமோ அந்த பயணத்தை மட்டும் முடிச்சுட்டு வருவோம், நம்மளோட அரசியல் கணக்குகள் வேண்டாம் அப்படின்னு அவரு நினைச்சிருக்கலாம் இல்லையா சார்? எங்க அவருடைய பயண திட்டத்தின் அவருடைய கம்ப்ளீட் ஐட்டினரி பொதுவெளியில வந்திருக்கு. அவர் யார் யாரை சந்திக்க போகிறார். ஏன்னா அவர் முதல்ல பிரதமரை, பாரத பிரதமரை சந்திப்பதா இருந்தார். அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதாக இருந்தார். அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதாக இருந்தார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியை சந்திப்பதாக இருந்தார், ராகுல் காந்தியை சந்திப்பதாக இருந்தால் நம்ம அதை தொடர்ந்து கோவிந்தராஜன் சார் நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். ரமேஷ் பாபு சார், இப்போ விஜய் அவர்கள் சென்று முதல்வராக சென்று பிரதமரை பார்த்துருக்கார். ஒரு 10 நிமிடங்களிலே இந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது. இதற்கு பின்னால் நிறைய அமைதியாக அவர் இருந்தாலும் அமைதியாக மற்ற யாரும் இருக்க தயாராக இல்லை. இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது, யூகங்கள் வைக்கப்படுகிறது. இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாதாரணமான ஒரு விஷயம் தான், இதை கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றவுடன் ஒரு மரியாதையான சந்திப்பாக நடப்பது, முதலமைச்சர் சென்று பிரதமரை சந்திப்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு இருந்தது. அதற்காகத்தான் முக்கியமாக டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார். இங்கு இரு பெரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம், ஆட்சி கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் இருந்து இப்போது ஒரு புதிய தலைமுறை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஒரு குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை அமைத்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிறகு இந்தியாவில் இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த 10 நிமிட கால அளவு என்பது, ஏன்னா பொதுவாக 30 நிமிடங்கள் முதலமைச்சர் சந்திப்புக்காக ஒதுக்குவது வழக்கமான நடைமுறையாக உள்ளது. அது கூடுதலான நேரம் தேவைப்பட்டால் அது அவங்க குறைந்த அளவு 30 நிமிடங்கள். அதில் இவர்கள் என்ன மாதிரியான, பொதுவாக ஒவ்வொரு முதலமைச்சரும் சந்திக்கும் பொழுது, பிரதமரை சந்திக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அந்த காலகட்டத்தில் அப்போ உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்த ஒரு கோரிக்கை மனுவை வழங்குவார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்து, இப்போ சமீபத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில், அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் இது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்பட்டது. ஏன்னா இந்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும், அல்லது தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் அப்படின்றது. அது இங்கே தமிழ்நாட்டில் இதுவரை என்னென்னா தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுகிறது, இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. அந்த வகையில் இது ஒரு பிரச்சனையாக அதை முதன்மை கோரிக்கையாக இல்லை சார். நான் என்னென்னா இல்லை, கோரிக்கைகள் நிறைய இருந்திருக்கிறது. மேகதாது அணை, PM ஸ்ரீ அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மனு கொடுக்கறதுக்கு தான் முதலமைச்சர் கிளம்பி டெல்லிக்கு போய் நேரில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நேரில் போய் பார்ப்பது என்பது ஒரு பிரதமரும் முதல்வரும் பேசிக்கொள்வது, அவர்களுக்கான இணங்குவது, ஒரு மத்திய அரசோடு மாநில அரசும் எப்படியான ஒத்துழைப்பு கொடுக்கலாம், தங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் என்ன, ஒத்துழைப்புகள் என்ன அப்படின்னு பேசி ஒரு பரஸ்பரம் கட்சியை தாண்டி இருவரும்
ஒரு அரசியல் ரீதியாக தாண்டி அரசாக எப்படி இணைவது அப்படின்னு பேசுவாங்க. இதற்கு எதிர்க்கட்சியில ரொம்ப மூர்க்கமா எதிர்த்து கொண்டிருந்த திமுக முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் போனாவே நேரம் கொடுப்பார். விஜய் அவர்கள் வந்திருக்காரு, பெருசா அவருக்கும் இவருக்குமான மோதல் என்பது இல்லை, நீங்க அரசியல் ரீதியான பேச்சுகள்லாம் தாண்டி கூட. ஆனாலும் இந்த பேச்சு என்பது வெறும் 10 நிமிடங்கள் அப்படிங்கிறது என்ன பேசி இருப்பாங்க, பேசுறதுக்கான நேரம் இருந்திருக்கா அப்படின்னு கூட நம்மளால கெஸ் பண்ண முடியல. அப்ப இவ்வளவு குறுகிய காலத்துல இந்த மீட்டிங் முடியறதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி முடித்து கொண்டார்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ வந்து ஒரு பொதுவாக கருதப்படுவது என்னவென்றால், முதலில் வந்து இவர் வந்து தனியாக இவர் தனிப்பெரும்பான்மையோடு தனியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருந்தால் இவர் வந்து ஒரு நடுநிலையாக மத்திய அரசில் ஒரு புதிய பரிணாமத்தில், அதாவது இதுவரை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி கட்சி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த 2014க்கு பிறகு ஒரு மோதல் போக்குன்னா அப்படி மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணைந்து நிறைய விஷயங்களில் வந்து மோதல் போக்கை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கொடுத்து காங்கிரஸையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக இருப்பதனால் அதை அவர்கள் பெரிதாக விரும்பவில்லையோ. ஆனால் சம்பிரதாயம் அது வந்து சந்திப்பு என்பது ஒரு நடைமுறை வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட முறையிலும், ஏன்னா ஒரு இரு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது அரசியலும் பேசிக்கொள்வார்கள். ஆனால் பொதுவாக வெளியிடுவது என்பது ஒரு கோரிக்கை. ஏன்னா நேரில் சந்திக்கும் பொழுது முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசுவது வழக்கம். ஆனால் இந்த 10 நிமிடம் அது குறித்து இன்னும் ஒரு நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமான எல்லாமே வந்து ஒரு இப்படி இருக்கலாமோ, ஏன்னா எதிர்ப்பு தன்மையாக இருக்கா அப்படின்னு. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாடு, ஏன்னா காலம்தான் அதுக்கு வந்து தீர்மானிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தை இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை, மத்திய அரசுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் அணுகுவதற்கு விருப்பப்படுவார்கள். ஏன்னா இவர்கள் வந்து ஒரு புதிய ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் நிறைய திட்டங்களை வந்து ஒரு மாநிலத்துக்கு வழங்க முடியும். மத்திய அரசும் சேர்ந்தது தான். ஏன்னா நம்ம வந்து ஃபெடரல் செட்டப்பில் இருக்கோம். நம்ம அரசு முறை வந்து ஃபெடரல், மாநிலமும் மத்தியும் சேர்ந்து தான் வந்து நம்ம நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நிறைய விஷயங்களை மாநிலங்கள் வந்து மாநிலத்தில் மத்தியில் இணைந்து போனால் தான் அது வந்து ஒரு வெற்றிகரமான நல்ல ஒரு அரசாக அமைக்க முடியும். ஆனால் நாம் வந்து எப்படி இவர் தீவிரத்தன்மை மத்திய அரசுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கையாள போகிறாரா, அல்லது கடந்த ஆட்சிகளில் இருந்தது போல, கடந்த ஆட்சின்றது கடந்த 5 ஆண்டுகள், அது மாதிரியான பிரச்சனைகளின் அடிப்படையில் எப்படி இவர் மத்திய அரசை அணுகிறார், கையாள போகிறார் அப்படி என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் கால அளவு தேவைப்படும். ஏன்னா அவங்க புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க. நிறைய துறைகளை பற்றி பார்க்க வேண்டியது இருக்கும். மத்திய அரசு கூட உள்ள நிறைய என்னென்ன பிரச்சனைகளில் அவங்க வந்து இதுவரைக்கும் செவி சாய்க்கல. முந்தைய அரசுகள் கொடுத்த கோரிக்கைகளில் அது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய அடிப்படையில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என நான் கருதுகிறேன். நன்றி சார். சார் கோவிந்தராஜன் சார், நம்ம விஜயோட சுபாவத்தை பார்த்தாவே அவர் சாதாரணமாக அதிகமாக பேசுகிற ஒரு மனிதராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியாதா? வெறும் பாஜகவோடு மோதல் போக்கு, இல்லை ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், அவர்களுக்கு எங்களோட உரிமையை பெற்றுத்தரணும், அதற்காக நாங்கள் போயிட்டு அணிபணிய மாட்டோம் அப்படின்னு மெசேஜ் சொல்ல வர்றாரா? இந்த இரண்டில் எது உங்கள் மனசுக்கு படுது? அதாவது இதுல உற்று கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, நீங்க சொன்னீங்க 10 நிமிடம்னு சொல்லிட்டு. ஆனா நேற்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு ஊடகம் 10 நிமிஷம்ன்றாங்க, இன்னொரு ஊடகம் 10 நிமிஷம்ன்றாங்க, இன்னொரு பிரபலமான ஒரு ஊடகம் வந்து 30 நிமிஷம்ன்றாங்க. இது யாரு சொல்ற ஊடகத்தை கரெக்டா இருக்குன்றது தெரியல. ஆனா இன்றைக்கு செய்தித்தாள்கள்ல வந்திருக்கிறதெல்லாம் அதிகாரப்பூர்வமா அவருடைய சந்திப்பு 10 நிமிஷம் தான் வந்திருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி 10 நிமிஷத்துல என்ன பேசியிருக்க முடியும்? பரஸ்பர இருவரும் வந்து ஒரு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா அவர் கோரிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4 கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த 4 கோரிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே வந்து அது வந்து ஒரு கோரிக்கைக்கு 5 நிமிஷம் வச்சிருந்தா கூட 4 கோரிக்கைக்கு 20 நிமிஷம் தேவைப்படும். அப்ப ஒரு கோரிக்கை சம்பிரதாயத்துக்கு தான் கொடுத்திருக்காரா? அவர் வந்து இப்ப இல்ல அவருடைய ஒரு அரசியல்ல அனுபவம் இல்லாத ஏதோ பார்க்கணும்னு ஒரு இதுக்கோசம் போயிருக்காரான்னு தெரியல. கோரிக்கை மனுவை அவர் தெளிவாக 2 பக்கங்களில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். அதுலேயே எல்லா விஷயங்களும் தெளிவாக குறிப்பிட்டிருக்க போயிருக்காங்க. அப்போ அதை திரும்பவும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? இல்லைங்க, அதாவது கோரிக்கை எடுத்திருந்தான்னா அதுல எல்லாம் இருக்கு. பட்
ஒரு பிரீஃப் கொடுக்கணும் இல்ல. அந்த ஒரு பிரீஃப் கொடுக்கறதுக்கே ஒரு 5 நிமிஷம். கோரிக்கையில பல்வேறு பக்கங்கள் இருக்கும். ஒரு பிரீஃப் இதுதான் யூசுவலா பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள் போறப்ப கோரிக்கை இருக்கும். பிரீஃபா இதுதான் எடுத்து சொல்லுவாங்க. 2வது நேத்திக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் கேன்சல் ஆயிருக்குங்க. தமிழக அரசால் அ அ நிர்மாணிக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல தமிழக அரசால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த திருவள்ளுவர் சிலைய கூட அவர் வந்து திறந்து வைக்கலையே. அதுவும் ஒரு அஜெண்டால இருந்துச்சு. அது கூட திறந்து வைக்கலையே. இது என்ன? அங்க அதுக்கு தானே போயிருந்தாரு. அது கூட திறந்து வைக்காத திரும்பி வந்திருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்க முடியுது? இதெல்லாம் எப்படி இப்ப அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? பிரதமர்ட்ட போயிட்டு எக்ஸ் டெம்போவா பேச முடியலையா? யூசுவலா ஸ்கிரிப்ட வச்சுட்டு பேசுவாங்க. இல்ல எக்ஸ் டெம்போவா பேசுவாங்க. இப்ப முன்னாள் முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ் டெம்போல பேசுவாங்க. அது ஸ்டாலின் அவர்கள் கூட முன்னாள் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பேசி கீசி இது பண்ணுவாங்க. பட் இவர் வந்து பேசுறது எப்படி அவருக்கு வந்து இதுதான் வந்து அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்றத எடுத்துக்காட்டாக சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்க முடியுது நமக்கு. இல்ல. அரசியல் அனுபவம் இல்லைங்கிற வார்த்தைய நம்ம அங்க பயன்படுத்துறது சரியா இருக்குமா? இங்க இருந்து தெளிவா டெல்லிக்கு கிளம்புறப்பயே தனியாகத்தான் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதற்கான ஏற்பாடுகளோட போயிருக்காருன்னா, அப்ப அங்க போய் என்ன பண்ண போறோங்கிற தெளிவில்லாமயா ஒரு முதலமைச்சர் அங்க போவாரு? இப்ப என்ன பண்ண போறோம்னு தெளிவோட தான் போயிருப்பாரு. அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது வேணா கேட்கலாம். ஆனா எதுவுமே தெரியாம அங்க போயிட்டு தனியா போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது பேசுறதெல்லாம் சரியா இருக்குமா சார்? என்ன இருவருக்கும் என்ன நடந்தது? அந்த 10 நிமிட உரையாடல் என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா, யாருமே கிடையாது. பாரத பிரதமர் மோடி அவர்களும், தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் பேசியிருக்கிறது தான் தெரியும். அவரு பாரத பிரதமர் மோடி என்ன கேள்வி கேட்டாரு? இவரு அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? எதனா ஒரு இது ஆனா தெரியவே தெரியாது. ஆனா ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்ட மாரி, பொதுவாகவே 30 நிமிஷம் சந்திப்பு மினிமம் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க. 2வது அமித்ஷா அவர்கள் நேத்தைக்கு அவரு சந்திக்கவே இல்ல. அவரு கேட்டதுக்கு அவருடைய தொண்டர்கள் அந்த தாவேகா கட்சியிலாம் இவரு வந்து தவிர்த்துட்டார். என்னன்னோ சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அமித்ஷா வந்து பார்க்கல, டைம் குடுக்கல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்றைக்கு காங்கிரஸ் முதல்வர் திரு சதீஷனை அமித்ஷா அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 30 நிமிடத்துக்கு மேல அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் இது கேரள முதல்வர் சதீஷனை சந்தித்து பேசுகிறார்கள். அவர்களுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது. தமிழக முதல் விஜய்க்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இது வந்து இவரை தவிர்த்துட்டாரு, அவருக்கு இது பண்ணாருன்னா, அப்ப அவங்க காங்கிரஸ் முதலமைச்சர், இவர் வந்து தனி தாவேகாவுடைய முதலமைச்சர். இது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல. என்னவோ நடந்திருக்கு சார். டெல்லி இதுல வந்து என்னவோ ஒரு புதிரா இருக்கு. அவர் இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில இருக்கக்கூடியவர், அவருடைய புரோகிராம் பிரகாரம் சுற்றுப்பயணம் இன்னி வரைக்கும் இருக்கணும். அவரு இன்னைக்கு நைட்டு தான் கிளம்பி வரதா இருந்தது சென்னைக்கு. ஏன் இன்றைக்கு காலையே அவருடைய எல்லா சுற்றுப்பயண புரோகிராம்லாம் ரத்து பண்ணிவிட்டு ஏன் அவர் இன்னைக்கு காலையிலேயே வந்தார்? இதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இதுக்கு முதல்வர் அவர்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். பத்திரிகையாளரை பார்த்து முதல்வர் அவர்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். அவர் விளக்கம் கொடுக்காத கும்பிடு போட்டுட்டே இருந்தாருனாக்க, கும்பிடு குருசாமி அப்படின்னு ஒரு படத்துல வரும். அந்த படம் டைலாக் தான் போடுறாங்க. கும்பிடு குருசாமிக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு ஒரு படத்துல சொல்றாங்க பாருங்க. அது போல ஒரு கும்பிடு குருசாமியா தான் இருக்காரு போட்டுருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ரமேஷ் பிரபா சார், இப்போ நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காரு. அதற்காக என்ன மாதிரியான ஒத்துழைப்பு மத்திய அரசுல இருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே கொள்கை எதிரி அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வராரு. ஆனாலும் கூட மத்திய அரசோடு மோதல் போக்கை கையாளுவாரா? நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மாதிரியான அந்த போக்கு கையாளுவாரா, அல்லது ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குவாரா? இதற்கான ஒரு ட்ரைலர் தான் நம்ம இந்த சந்திப்பா. இதை நம்ம எப்படி டீகோட் பண்ணலாம்? கோரிக்கைகள் வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசு அதற்கான என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்ப்பாங்க. அல்லது பிரச்சனைக்குரிய பிரச்சனை ஏற்கனவே வந்து அது வந்து இரு மாநிலங்களுக்கு, இப்போ மேகதாது பிரச்சனைனா அது இரு மாநிலங்கள் கிடையானது. அது யாருக்கு அவங்க வந்து அது சட்டப்படி தான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் இதுவரைக்கும் என்ன முறையை கையாண்டார்கள்? மாநிலத்தில் இப்போ கூட்டணியில் இருந்தால், மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்தால் இணக்கமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தீர்வு காண முடியாத நிலை தான் இருந்திருக்கிறது. அதை தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது தன்னிச்சையாக இப்போ மத்திய அரசு வந்து
இப்போ மருத்துவக் கல்லூரி கேட்குறாங்க. இல்ல அந்த கோரிக்கைகள் மாநிலங்களை பொறுத்து தருவாங்க, அந்த பிரச்சனைகளை பொறுத்து தருவாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்களா, சட்டசபையில கேள்வி எழுப்பப்பட்டால் ஏதாவது திட்டங்கள் நடக்கலைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையா இருந்தது. உண்மையாக இருக்கலாம் அல்லது காரணமாக இருக்கலாம், நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேணாம். ஆனா அவர்கள் சொல்லுது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு அவங்களால இவங்களோட இன்னெஃபிஷியன்சியை காமிச்சிக்க முடிஞ்சது. அது ஒரு மிகப்பெரிய தடுப்பாக இருந்தது. அதே தடுப்பு தந்திரத்தை விஜய் பயன்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதற்கான ஒரு முன்னேற்றமாக தான் இந்த 10 நிமிடத்தில் சந்திச்சுட்டு வந்து அதற்கு பின்னால் நிறைய காரணங்கள் ஜோடிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு இல்லையா? இல்லை, முதலில் இணக்கமாக இருப்பதற்காக தானே ஒரு புதிய அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து திட்டங்களையும் நிதிகளையும் பெற்று ஆட்சி நடத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, ஆட்சி நடத்துறதுக்கு. ஆனால் அதே சமயம் காலம்தான் தீர்மானிக்கும் அதை எந்த அளவிற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. எப்பயுமே மாநில அரசு என்பது ஒரு இணக்கத்தை காட்ட விரும்புவார்கள். அதுவும் குறிப்பாக இப்போ அரசியல் ரீதியாக அரசியல் கூட்டணி இல்லை, எதிர் முகாமில் இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எதிர்ப்பு காட்டலாம். ஏன்னா இப்போ திமுக கடந்த 5 ஆண்டுகள்லன்னா எதிர் முகாமில் இருந்தது. இந்தியா கூட்டணி அப்படின்றது வலுவா அரசியல் ரீதியாக எதிர்ப்பு காட்டியிருந்தாங்க. இப்பயும் விஜய் எதிர் முகாமில் தான் இருக்காரு சார். இருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எதிரியாக தான் இருந்தாரு. ஆனா எதிரியோட எதிரி எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. காங்கிரஸ் முத் பாரத்னு பேசிட்டு இருந்த பிஜேபிக்கு காங்கிரஸை கூப்பிட்டு 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்கன்னா அது பாஜக சாதாரணமா கடந்து போகாது. இல்லை, அதனால தான் இந்த சூழ்நிலை உருவாச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா அதுவரை நீங்கள் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே பொதுவாக தமிழ்நாட்டில் பாஜக ஆதரவாளர்களும் அதுக்கான ஒரு வாக்கு செலுத்துபவர்கள் இந்த வெற்றியை, அதாவது தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கும்போது வரவேற்றிருந்தாங்க. நிறைய ஆதரவாகவும் தேர்தலுக்கு முன்பே பாஜகவுக்கு ஆதரவளித்தவர்கள் அனைவரும் நிறைய பேர் 80%ன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. எல்லா கட்சிகள்ல இருந்து ஆதரவுக்கு நம்ம பார்க்குறோம். 35ல இருந்து எல்லாரும் 22, 23க்கு வந்திருக்காங்க. ஆனால் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அல்லது ஒரு கட்சிக்கு ஒரு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் நல்ல அந்த வெற்றி கழகத்தை. ஆனால் இது எப்பொழுது மாறியது அரசியல்? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலை மாறி இருக்கு. எப்படின்னா விமர்சகர்கள் இப்போ காங்கிரஸ் உள்ளடக்கிய ஒரு ஆட்சியாக, கூட்டணி ஆட்சியாக அமைந்தது தான் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவாக கூட பார்க்கலாம். முக்கியமா கோவிந்தராஜன் சார் உங்களோட பதில இருந்தா ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இங்க போன ராகுல் கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்த கட்சியின் தேசிய தலைமைகளை யாரும் மீட் பண்ணல. சோனியா காந்தியை மீட் பண்ணல, ராகுல் காந்தியை மீட் பண்ணல. சரி, 2வது நாளாவது மீட் பண்ணுவாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கம்யூனிஸ்டுகளை மீட் பண்ணல. அப்ப இவர்களையும் மீட் பண்ணாம வந்திருக்காருன்னா அதுல என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, அதுதான் எதுவும் மூட் அப்செட்டாக என்ன இப்போ போயிருந்தார், கொஞ்சம் குறைந்த கால அளவு பார்த்துருக்காங்க, அங்கே என்ன பேசப்பட்டது, அதன் பிறகு இந்த சூழ்நிலைகள், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது சந்திப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளது அல்லது தள்ளி போடப்பட்டுள்ளது. இப்போ அவங்க ரீதியாக இப்போ காங்கிரஸ் தரப்பில் சொன்னது சந்திப்புகள் உறுதியாக, அதாவது சந்திக்க திட்டமிட்டது உண்மைதான், ஆனால் அது தவிர்க்கவில்லை, தள்ளி போடப்பட்டுள்ளது அப்படின்றது மாதிரி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி தான் உள்துறை அமைச்சகமும் சொல்லியிருக்கு. அமித்ஷா அவர்களை, உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருந்தார்கள், ஆனால் இது இன்னொரு நாளைக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் கேரளா முதலமைச்சரும் சந்திச்சிருக்காங்க. அங்கே தான் நமக்கு இது ஒரு பேசு பொருளாக மாறுது. அதே சமயம் எல்லா முதலமைச்சர்களுமே ஒரு வெற்றி பிறகு டெல்லி செல்லும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களை, தேசிய தலைவர்களை சந்திப்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆனால் இது எதனால் தவிர்க்கப்பட்டுள்ளதா அல்லது வேறு எதுவும் அலுவல் காரணமாக என்பதை தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு வெற்றி கழகம் அது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமே நமக்கு உண்மை காரணம் தெரியும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இது தள்ளி போடப்பட்டுள்ளது. ஏன்னா இப்போ தவிர்க்கப்படவில்லை, சில காரணங்களால தள்ளி போடப்படும் சொல்லலாம். அது ஒரு வழக்கமான நடைமுறையாக கூட இருக்கலாம். அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்ம அப்படியும் சொல்லலாம். ஆனால் பின்னணி ஏதோ நடந்திருக்கிறது என்பதாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எதனால் ஒரு வெற்றி கழிப்பு, ஒரு வெற்றி பெற்று முதலமைச்சராகி முதன்முறையாக தேசிய தலைநகர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அங்கே போனால் அந்த ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை இன்னும் தலைவர்களை சந்திக்கும் போது மேலும் ஒரு கூடுதலாகும். அதே சமயம் தேசிய அரசியலிலும் ஒரு புதிய கூட்டணி, ஏற்கனவே கூட்டணி இங்கே அமைச்சாச்சு, இருந்தாலும் இவர் ஒரு இடம் பெறுகிறார் தேசிய அரசியலில். அது எதிர் முகாமில் தான் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொள்கை எதிரின்னு
பேசியாச்சு தேர்தலுக்கு முன்பாகவே கட்சி ஆரம்பித்த உடனே. ஆகையால் எதிர் முகாமில் இருக்கிறதுனால அவர் அதை இதெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதாக இருக்கிறதா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவங்களுடைய பதில்களிலும் என்ன நடந்தது அங்கே அப்படின்றத ஒன்று அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் தமிழ்நாடு அரசும், அரசியல் ரீதியானது இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி வெளிவரும் பொழுது தான் நமக்கு அந்த உண்மை நிலை தெரிய வரும். கண்டிப்பாக சார். சார் கோவிந்தராஜன் சார், முக்கியமான கேள்வி இதில் எல்லாருக்கும் இருக்கிறது என்னென்னா, இது மாதிரியான சம்பிரதாய ரீதியான அந்த சந்திப்புகள்லாம் தேவையா அப்படின்னு ஜென்சி புதிய தலைமுறை அரசியல்வாதிகளும் வாக்காளர்களும் பொதுமக்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதை தான் விஜய் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரோ, ஒரு 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 மரியாதை நிமித்தமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு புதிய அரசியல் முன்னெடுப்பாக இதை எடுத்திருக்கலாமோ? தான் ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பழக்க வழக்கங்களை ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பார்க்க போறப்ப, ஹாய் என்னடா மச்சி எப்படி இருக்க சௌக்கியமா அப்படின்னு கேட்கறது தான் எல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய பண்பாடு. அப்படிதான் ஒரு நட்பு வருதுன்றது. அதுக்கு 10 நிமிஷம் போதுமே சார். கோவிந்தராஜன் சார், அதுக்கு 10 நிமிஷம் போதுமே சார். அதாவது நான் சொல்றது கூட்டணி கட்சிகளே சொல்ல வரேன். பிரதமருக்கு 10 நிமிஷம் ஓகே, பட் கூட்டணி கட்சிகள்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலகட்டத்துல பதவியேற்றார். பதவியேற்ற உடனே அவர் தலைநகர் டெல்லிக்கு செல்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி நாடாளுமன்ற வளாகத்துல சோனியா காந்தி அம்மையாரை போய் பாக்குறாங்க. பாக்குறப்ப அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, அது அந்த சவுண்டு கிளிப்பிங்கோடு வருது, அது பல்வேறு செய்தி ஊடகங்கள்ல. நான் இங்க உங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல சொல்றாரு ஸ்டாலின் சோனியா காந்தி அம்மையார் பார்த்து, உங்களுக்கு இன்றைக்கு வணக்கம் சொல்ல வந்திருக்கிறேன். நாம் சனிக்கிழமை அன்று நேரடியாக சந்திப்போம், அப்போது நாம் விரிவாக பேசுவோம் அப்படின்னு நாடாளுமன்ற வளாகத்துல பரஸ்பரம் இருவரும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இங்க அது போல ஒரு பரஸ்பரம் வணக்கம் கூட சொல்லுங்க. இது வந்து பேசிக் கர்டசி. ஒரு நீங்க சொன்னாங்க ஜென்சி எல்லாம் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நண்பருக்கு நண்பர் பேசுறப்ப எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்காங்க வீட்டுல எல்லாம் சௌக்கியமா, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய இது அப்படிதான். இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அந்த பிரதர்ஹுட்னு சொல்லக்கூடிய. அவர் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்தாரு, அவர் வந்து விஜய் கட்சிக்கு இது பண்ண முதல்ல அப்ப வந்து பிரதர் இன் ஆர்ம்ஸ் ப்ரோ அப்படின்னாரு, பிரதர் இன் ஆர்ம்ஸ் ப்ரோன்னு. ஏன் இதையே வந்து ஏன் பிரதர் இன் ஆர்ம்ஸ் ப்ரோன்னு ஏன் ராகுல் காந்தியை சொல்லல? அவரு சொல்லிருக்கலாமே, போன் பண்ணி ஒரு பிரதர் இன் ஆர்ம்ஸ் ப்ரோன்னு ஏன் சொல்லல? சோ இதெல்லாம் வந்து என்னவோ நடந்திருக்குதுங்க. அது என்னவோ அது ரமேஷ் பிரபா சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. வரத்தான் செய்யும். என்னன்னு தெரிய போகுது. கோவிந்தராஜன் சார், ரமேஷ் பிரபா சார் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. விஜயை மூட் அவுட் பண்ற மாதிரி ஏதோ நீங்க பண்ணிட்டீங்க, அதுதான் அவர் எல்லா பிளானையும் கேன்சல் பண்றதுக்கான காரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. என்ன சார் பண்ணீங்க? என்ன சார் பண்ணீங்க? கரெக்டா புடிச்சிட்டார் ரமேஷ் சார். இங்க மூட் அவுட் பண்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, நேற்றுக்கு நடந்த நிகழ்வு அவர் என்ன பண்ணியிருந்தாரு, அதிமுகவை உடைத்து அதை வந்து சிதிலா ஆக்கி தாவேகா கட்சியில எல்லாரையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிருப்பார். அவருடைய நிழல் முதல்வராக செயல்படும் முதல் போட்ட அமைச்சர், நிழல் முதல்வர். அதை நாம இங்க மறுக்கிறதுக்கு கோவிந்தராஜன் சார் மறுக்கிறதுக்கு அவங்க சைடு ஆள் இல்லாதப்ப நம்ம அந்த விமர்சனத்தை வைக்க வேணாம். உங்க கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றதுக்கு அவங்க தரப்புல ஆள் இல்லைங்கிறதால அந்த விமர்சனத்தை தவிர்த்துட்டு நீங்க விஷயத்துக்கு போங்க சார். அதாவது திரு ஆதவர்ஜுனா இந்த அதிமுக அந்த இது வந்து அந்த கட்சியில வந்து எல்லாம் வந்து 4 பேர் தான் வந்திருக்குது. அவங்க எதிர்பார்த்தது மொத்தம் 25 வரணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, 4 தான் வந்துச்சு. ஸோ 4 வச்சுட்டு நம்ம எப்படி சந்திக்கிறது, மெஜாரிட்டி வர முடியாது, அதனால போச்சு நம்மளுடைய இதெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுல அவர் வந்து மூட் ஆஃப் ஆகி அந்த ஒரு இதுவா கூட இருக்கலாம். கரெக்டா புடிச்சிட்டார் ரமேஷ் சார், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. சார், என்னோட இறுதியான கேள்வி, சுருக்கமான பதில் சார். இப்போ இந்த சந்திப்புகள் என்பது அரசியலை இப்போ புதுசாக நிறைய இளைஞர்கள் பார்க்குறாங்க, அரசியலை வந்து நோக்காதவர்கள் புதிதாக நோக்குறாங்க. சட்டமன்ற நடப்புகள்லாம் அவ்வளோ வியூஸ் போகுது. அப்போ புதிதாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. விஜய் அவர்களும் புதிய முதல்வராக வந்திருக்கிறார். அப்போ இந்த குறுகிய காலத்தில் பெரிய விஷயங்கள் எதுவும் பேசுவதற்கு இருக்காது. அரசு நடத்தின பிறகு தான் அதில் வர சிக்கல்கள், அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ பெருசாக எதுவும் இருக்காது.
மேலோட்டமான கோரிக்கைகள் அதை 2 பக்கங்களில் கொடுத்துட்டாரு. அப்போ இது நம்ம சாதாரணமாக கடந்து போகிறது. இதுக்கு முன்னாடி வந்த முதல்வர்கள் எல்லாம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்க அல்லது நீண்ட காலம் எதிர்க்கட்சிகளாக இருந்தார்கள். நிறைய நடைமுறைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க. அப்போ இவர் முதல்வராக வந்திருப்பது நேரடியாக வந்திருக்காரு. அப்போ இது ஒரு முதல் சந்திப்பு, ஒரு சுருக்கமான ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பு அப்படின்னு மட்டும் நம்ம ஏன் அதை டீகோட் பண்ணாமல் இதுக்குள்ளே ஏன் இவ்வளவு கேள்விகளும் இவ்வளவு ஆராய்ச்சிகளும் ஏன்? ஏனென்றால் இந்த ஒரு 10 நிமிடம் குறுகிய கால சந்திப்பு ஒன்று, அதற்கடுத்து அடுத்தடுத்த சந்திப்புகள், அதுக்கடுத்து அவங்க திட்டமிடலில் இருந்தது நிகழ்ச்சி நிரலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்கள சந்திச்சு கோரிக்கை மனுவும் அவங்ககிட்டையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை, தேசிய தலைவர்கள், அந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை சந்திக்காதது. அதற்கடுத்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதாகவும் இருந்தது. அதுவுமே தள்ளி போடப்பட்டுள்ளது. இது எல்லாம் தான் என்ன நடந்திருக்கும். ஏன்னா இது சந்திப்புக்கு பிறகு, பிரதமரை சந்தித்த பிறகு இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் தவிர்க்கப்பட்டதோ அல்லது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க, அதை புதிய தலைமுறை முதலமைச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கிய என்னென்ன எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா புதிய ஆட்சி முறை வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்னென்ன மாற்றங்கள், இது வரைக்கும் என்ன நடைமுறையில் இருந்தது, இப்போ என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அது இன்னும் வருங்காலங்களில் அதனுடைய மாற்றத்தை இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு 30 நிமிடத்துக்கு மேலே மோடியோட பேசிட்டு இருந்தாருன்னா இன்னும் எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கும். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துட்டு விஜய் பேர் மோடி கூட அவ்வளோ நேரம் பேசினது என்ன, அவரோட கூட்டணியா பிஜேபியோட பி டீமா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே பெரியார் கழகங்கள்லாம் போர்க்கொடி பிடிச்சிருப்பாங்க, டிஎம்கே கேட்டிருப்பாங்க. நாங்கள் சொன்னோம் அப்போவே பிஜேபியும் தாவேக்காவும் ஒன்று அப்படின்னு இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது. அப்போ எந்த பக்கம் தான் அவர் நிற்பார்? அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அதற்கான இருக்காது. ஏன்னா அரை மணி நேரம் பொதுவாக சந்திக்கிறது இயல்பு தான். ஏன்னா நேற்று கேரள முதலமைச்சர் சதீசன் அவர்கள் 40 நிமிடம் பிரதமரிடம் உரையாடியிருக்கார். அவர் காங்கிரஸ் கட்சி, இத்தனைக்கு எதிர்நிலையில் உள்ள காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர். அவங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனா இந்த மாதிரி அவங்க கூட்டணி கட்சி அவங்க சந்திக்கிறதோ திமுக சந்திக்கிறதோ கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ஏற்கனவே அது தெரிஞ்ச ஒரு இவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. இப்ப தாவேக்காவை எங்க போய் அடைக்கணுங்கிறது தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அதற்கான இடம் கொடுக்காம நீட்டா சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம இல்ல. அவரே அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்து விட்டார். ஏன்னா கூட்டணி அமைக்கும் பொழுதே அவருக்கு இடங்கள் பற்றாக்குறை அமைந்த பொழுதே எந்த கட்சிகளை நாம் கூட்டணியில் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் அரசியல் அனுபவம் பொதுவாக நம்ம ஒரு துறையிலேருந்து வந்திருக்காரு, புதிதாக வந்திருக்கிறார் என்பதை நம்ம மதிப்பிட்டாலும் கூட அவர் அரசியலில் மிக தெளிவாக அவர் கொள்கை அடிப்படையில் எந்த கட்சிகளை நம் கூட்டணியில் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே திட்டமிட்டு ஆட்சி அமைத்துள்ளார். அதே சமயம் 1-2 சர்ச்சைகள் நடந்தது உண்மை. அதிமுகவிலிருந்து அந்த ஆதரவு பெற்றது. ஏன்னா போதுமான அளவு ஆதரவு இருந்த போதிலும் அந்த ஒரு நிகழ்ச்சி தவிர அரசியலில் முக்கியமாக அவர் ஒரு சாதுரியமாகத்தான் செயல்பட்டுள்ளார் என்பதை நான் பார்க்கிறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.